உன் அம்மா ஆசையெல்லாம் இங்க நடக்காது. அதுக்கு தானே இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்க. ஆமா, அதுக்கு தானே வச்சுக்குங்க. ஆனா அதுக்கு மட்டும் பண்ணல மாமா. சித்தர் என்ன சொன்னாரு? நான் அம்மா அவனை மட்டும் சொல்லல, நம்ம வீட்ல உள்ள பிரச்சனைலாம் தீந்துரும்னு சொன்னாரு. அதுக்கும் சேர்த்துதான் பண்றேன். அதுவும் இல்லாம நான் அம்மா அவங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஏய், சும்மா பகல் கனவெல்லாம் கட்டிட்டு இருக்காத. பகல் கனவெல்லாம் இல்ல மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நமக்கு குழந்தை பிறக்கும். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி தத்தெல்லாம் எடுக்க வேண்டாம் மாமா. உங்களுக்கும் எனக்கும் வாரிசா உங்க மூலமாவே எனக்கு குழந்தை பிறக்கும். பாக்குறீங்களா? என்ன இவ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றா? மாமா பயப்படுறீங்களா மாமா? ஏய், பயமா? எனக்கு எதுக்குடி பயம்? நான் எதுக்கு பயப்படணும்? நீ சொன்னா நடந்துருமா? உன்னாலலாம் என்ன வளைச்சு போட முடியாதுடி. ஏய், என்னடி நக்கலா சிரிக்கிற? ஏய், பாப்போண்டி, என்ன மீறி என்ன நடக்குதுன்னு பாப்போம். உன்னாலலாம் அம்மாவே ஆக முடியாதுடி. ஏன் மாமா பயத்துல இப்படி உளறீங்க? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? ஏய், யார் சொன்னா என் மேல நம்பிக்கை இல்லைன்னு? அதெல்லாம் நிறையவே இருக்கு. அப்போ நான் பூஜை பண்ண என்ன, சாமி கும்பிட்டா உங்களுக்கு என்ன? உங்களை மீறி எதுவும் நடக்காதுன்னு உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல? நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே? நான் ஏதோ செஞ்சுட்டு போறேன். ஏய், அப்படி இப்படின்னு பேசி என்ன கவுக்கலான்னு மட்டும் பார்க்காத. உன் பாச்சா என்கிட்ட பலிக்காத. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நான் பண்றத பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி மாமா, தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். குட் நைட். என்ன இவ இவ்ளோ ஸ்ட்ராங் ஆயிட்டா? அந்த அளவுக்கு யார் இவளுக்கு உறுதி கொடுத்தது? இவ போற போக்க பார்த்தா இவ சொன்ன மாதிரி அம்மா ஆயிடுவாளோ? ச்சே, நம்ம பர்மிஷன் இல்லாம அப்படிலாம் ஆக முடியாதே. நம்ம போதையில வந்தாதான் குழன்னு ஆயிடுறோம். இவகிட்ட வழிஞ்சு அசிங்கப்படுறோம். அதனால சரக்க போடாம தெளிவா இருக்கணும். சரக்க போட்டு வந்தோம், காரியம் சாதிச்சாலும் சாதிச்சிருவா. டே இனியா, உஷாராயிடுறா. இவ வீட்டை விட்டு போற வரைக்கும் சரக்க தொடவே கூடாது. முதல்ல இவ நம்பிக்கையை போக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இவளால நமக்கு நிம்மதி, தூக்கம் எல்லாம் போச்சு. ஆனா இவ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கா. கூட வா.
மாமா இங்கதான் சிலை இருக்கணும்னு நான் போய் பூஜை பண்ணிட்டு வரேன் மாமா. சரிம்மா, நீ போ. தம்பி, நான் வேணா தொண்டவா? இல்லைண்ணே, நானே பார்த்துக்கிறேன். நீயா இந்த பக்கம் வா. ஒன்னும் கிடைக்காது. என்ன தம்பி, ஒண்ணுமே இல்ல? நான் தான் சொன்னேன்ல, இங்க இருக்காதுன்னு. அவ ஏதோ கனவுல பார்த்தா அது இதுன்னு கதை விடுறா. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு மண்வெட்டி எடுத்து மூச்சு முட்டை தோண்டிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு வாங்க. நீங்க 100 அடி இல்ல 1000 அடி தோண்டினாலும் ஒண்ணு கிடைக்காது. அண்ணா, இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போமா? இல்ல பாரி, வேண்டாம். ராசாத்தி 3 அடியில தானே சிலை கிடைக்கணும்னு சொன்னா. நாம நிறைய தோண்டிட்டோம், ஒண்ணுமே காணமே. நல்ல வேளை சிலை கிடைக்கல. இந்த சிலை கிடைச்சா ராசாத்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப அந்த பிரச்சனை இல்ல. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி விடுங்க, ராசாத்தி சொன்னதுக்காக தோண்டி பார்த்தோம். இப்போ ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு நம்ம வேலையெல்லாம் வீணா போச்சுல்ல. நான் சொல்ல சொல்ல கேட்காம எவ்வளவு வீம்பா இங்க இருக்குன்னு அடிச்சு சொன்னா. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறா? அவளை நான் சும்மா விட மாட்டேன். மரகதா, அவ ஏதோ சொல்லிட்டா, அதுக்காக அவ திட்டுறதுலயே கங்கணம் கட்டிட்டே இருக்கியே. நீங்க பேசாதீங்க. அவளை அப்பப்ப தட்டி வச்சாதான் அடங்குவா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. பாரி, என்ன இப்படி பேசிட்டு போற? சரி வாங்க. ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால தொலைஞ்சு போன நம்ம குலதெய்வ சிலை கிடைச்சிருக்கு. மரகதா, பூர்வ ஜென்ம புண்ணியத்தால கிடைக்கல, நம்ம ராசாத்தி வந்த புண்ணியத்தால கிடைச்சது.
நான் என்ன மாமா பண்ணேன்? பெரிய அத்தை தானே என்ன அந்த சித்தர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அதனால தானே அவர் அந்த சிலைய பத்தி சொன்னாரு. அவரை பார்க்க போனது நானா இருந்தாலும் அவரோட அருள் உனக்கு தான் கிடைச்சது. ஒன்னாலதான் ராசாத்தி கிடைச்சிருக்கு. என்ன இவ ராசாத்திய பாராட்டி பேசுறா? என்ன பிளானா இருக்கும்? குலதெய்வம் சிலை நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அக்கா கிட்ட சில மாற்றங்கள்லாம் தெரியுது. ஆனா சிலை கிடைச்சிருச்சுன்னு நாம அப்படியே சந்தோஷத்துல இருந்துட கூடாதுல்ல. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குலதெய்வ சிலை திரும்ப கிடைச்சிருக்கு. அது நம்ம வீட்ல நிரந்தரமா தங்கணும். அதுக்கு நாம சில பரிகார பூஜைகளை பண்ணி அந்த அம்மனை குளிர்விக்கணும். பரிகார பூஜையா? என்ன நீ என்ன பண்ணு சொல்லுங்க, முதல்ல அதை செஞ்சு முடிச்சிடலாம். தம்பி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம குலதெய்வத்தோட கூட்டு சாமி நாகர்கோயில் இருக்கிற நாகராஜா கோயில் தான். நம்ம குலதெய்வத்துக்கு செய்யற பூஜை இருக்கே அது அங்க போய் சேரும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. தெரியும் தெரியும் நீ. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா தம்பி. அதனாலதான் தம்பி, நீங்களும் அங்கேயும் நாகர்கோயில் இருக்கிற நாகராஜா கோயிலுக்கு போய் இந்த சிலைக்கான பரிகார பூஜை ஒண்ணு பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் எல்லா தோஷமும் நீங்கும், நமக்கும் எந்த கெடுதலும் வராது. இந்த சிலையும் இனிமே நம்ம கைய விட்டு போகவே போகாது. ஓ, இவங்க தான் அந்த அரணா. இவங்கள நாகர்கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்கிற ராசாத்தியா நாம என்ன பண்ணாலும் யாருக்கும் எதுவும் தெரியாது. பரவாயில்லையே, மருகதம் பலே கில்லாடிதான். ஆனா பாலாபிஷேக பூஜை இருக்கேன் நீ. நானும் உங்க அண்ணனும் எதுக்கு தம்பி இருக்கோம்? ஆமாங்க, அக்கா எது சொன்னாலும் அது நம்ம குடும்ப நல்லதுக்காக தான் இருக்கும். நாம எதுக்கும் நாகராஜா கோயில் போயிட்டு வந்துடலாங்க. ஆமாப்பா, போயிட்டு வந்துடலாம்ப்பா. அண்ணி இவ்வளவு தூரம் சொல்லும் போது நாம போய் பண்ணிட்டு வந்துடுறதா நல்லது. சரி, நாளை காலையில போய் பண்ணிட்டு வந்துடலாம். சரிமாங்க, நாளைக்கு போறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிடு. சரிங்க. எப்படி கண்மணி என்னோட பிளானு இப்ப உனக்கு புரிஞ்சுதா? கிழவி, நான் உன் மருமகளாச்சே, எனக்கு புரியாம இருக்குமா? என்ன கண்மணி ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? இல்ல அத்த, உங்க வில்லத்தனத்தை நினைச்சு மறைச்சு போய் நிக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அப்பப்பப்பா, இந்த தடவை அவளை சும்மா விட மாட்டேன். இவங்க போகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அந்த ராசாத்திக்கு. அவளை திட்டுற திட்டல அவ தானா இந்த வீட்டை விட்டு போகணும். சூப்பர் அத்தை. சரி, நான் ரூமுக்கு போறேன். சிலைய காணுமா? யார் பண்ணிருப்பா? நாம பண்ணல, அத்தை பண்ணிருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. யாரா இருக்கும்? எப்படி சிலை காணாம போகும்? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து. சிலை நம்ம வீட்டுல இருக்குன்னு
நமக்கு மட்டும்தான் தெரியும். புதுசா யார் வந்து திருட முடியும்? எல்லாம் இந்த ராசாத்தி தான் பண்ணிருப்பா. இவகிட்ட தானே சிலை இருந்துச்சு, இவ தானே கொண்டு வந்து வச்சா. இவளை தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது. தேவையில்லாம ராசாத்தி மேல பழிய போடாதீங்க. தேவையில்லாம இங்க யாரும் பழி போடல. ராசாத்தி தான் இத பண்ணிருப்பா. இவளை தவிர இந்த வீட்ல வேற யாரும் இத பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு யார் அந்த சிலையை திருடி ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு. ஓ, உனக்கு தெரியுமா? அப்ப நீ சொல்லு, யார் இத பண்ணிருப்பா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். இந்த வீட்ல ராசாத்திக்கு எதிரி யார் இருக்கா? அண்ணி, வழக்கத்துக்கு மாறா வாழ்த்தி அனுப்பும் போதே நினைச்சேன் உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. இத நீங்க தான் பண்ணிருக்கணும். எங்க ராசாத்தி பால் அபிஷேகம் பண்ணா அவளுக்கு முதல்ல குழந்தை பிறந்துரும், அதுக்கப்புறம் ராசாத்தி இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாதுன்னு பிளான் பண்ணி சிலையை திருடி இருக்கீங்கல்ல. உங்களோட சித்து விளையாட்டு தானே இது. பொன்னி, நீ எதுவும் தெரியாம கண்டபடி உளறாத. இது பாருங்க, நான் சொல்றேங்க, இவங்களை தவிர அந்த சிலையை யாரும் ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டு படி ஏறி என்னையே திருடின்னு சொல்லுவேன்? மரியாதை கெட்டணும் பொன்னி. நீங்க தப்பு பண்ணா உங்களை தான் குத்தம் சொல்ல முடியும். மரியாதை கெட்டுருமாமே. எங்க மரியாதை கெட்டட்டும் பாப்போம். தேவையில்லாம வம்பு பண்ணாத. இத நான் பண்ணல, நீங்க தான் பண்ணிருப்பீங்க. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப நீ என்னையே சொல்லிட்டு இருக்க. ஒண்ணு விடுங்கிற. தப்பு பண்ணிட்டு அப்பாவி பொண்ணு மேல பழிய போடுவீங்க. ஏன்னு கேள்வி கேட்டா அடிக்க வருவீங்களா? இத பாருங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பொன்னி, நீ தேவையில்லாம எங்க வீட்டு பிரச்சனை தலையிடாத. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. ஆமா அண்ணி, நீங்க போங்க. என்ன ராசாத்தி இது? நீயும் புரியாம என்ன போன்னு சொல்லிட்டு இருக்க? அவங்க திட்டம் போட்டு சிலையை திருடி உன் மேல பழிய போடுறாங்க. இதையே சாக்கா வச்சு உன்னை கொடுமை பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அண்ணி, அதை விடுங்க அண்ணி. இங்க இருக்கிற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இது பாரு ராசாத்தி, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டாம போக மாட்டேன். அண்ணி, சொன்னா கேளுங்க அண்ணி. உங்க கால்ல விழுந்து சொல்றேன், நீங்க வாங்க. வாங்க அண்ணி, வாங்க. விடு ராசாத்தி, விடு. அண்ணி, மாமா அத்தை வேற வீட்ல இல்ல, போகும்போதே பாத்துருன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்க இவங்க கிட்ட சண்டை போட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் அண்ணி. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி அடிமையா இருக்க போற? அண்ணி, நான் எப்படியோ இருந்துட்டு போறேன். நீங்க பால் குடம் தானே கொடுக்க வந்தீங்க, கொடுத்துட்டீங்கல்ல. போங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அண்ணி, போயிட்டு வாங்க அண்ணி. அண்ணி, போயிட்டு வாங்க அண்ணி. இத பாரு ராசாத்தி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்னால நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு எப்படியோ நீ இந்த வீட்ல இருந்தா போதும் நான் நினைக்க மாட்டேன். எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பேன்டி. அண்ணி, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அண்ணி. அதான் பாக்குறேனே உன் சந்தோஷத்தை. கண்மணி, வாங்கத்த. நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன உனக்கு யோசனை? எல்லாம் அந்த ராசாத்திய பத்தி தான். அவளை பத்தி என்ன?
நீங்க அவ மேல பாவம் பார்த்து இறக்கம் காட்டுனீங்க. ஆனா அவளை பாருங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சிலைய தொலைச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. ராசி இல்லாதவ அவ. ஹ, என்ன கண்மணி? ஆ? ராசி இல்லாதவன்னு சொன்னாத்த. அது இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? சிலைய தொலைச்சிட்டு நிக்கிறான்னு சொன்ன. ஒரு நிமிஷம். அத்தை, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, அது எப்படி அந்த சிலை திடீர்னு காணாம போகும் சொல்லு. அதான் அத்தை, எனக்கும் தெரியல. நல்லா யோசி. அத்தை, நான் இல்ல, நீங்களும் பண்ணல, வேற யாரும் பண்ண மாட்டாங்க. அதை யோசிச்சு யோசிச்சுதான் மொண்ட குழம்புது அத்தை. அத்தை, நீங்க தானா? ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லி சொல்லி செஞ்சு ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அதான் சொல்லாம செஞ்சு பார்க்கலான்னு பண்ணேன். செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு அத்தை? ராசாத்தி, நீ இந்த சிலைக்கு பூஜை பண்ணி இந்த வீட்டுக்கு வாரிசு கொண்டு வர போறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். யார் இந்த நேரத்துல? ஐயோ, இவ என்ன இந்த நேரத்துல வரா? தங்கத்தை யாரு வெளியே அனுப்பிச்சா? தங்கம்மா? ஐயோ, மாமா ரொம்ப போதை ஆயிட்டாரு.
அண்ணே நீங்க சொல்லுங்க, என் பொண்டாட்டி யார் வெளியே அனுப்பிச்சா? சொல்லுங்க அண்ணே. அத்தை தான் அமிச்சாங்க. பெரியமாவா? மாமா அவங்க அனுப்பிச்சா நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அமைதியா இருப்பீங்களா? நீங்க மட்டும் ரூம்ல படுத்துட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டி அங்க வெளியில இருக்கா. பனியில பாவம் நடுங்கிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன ஆச்சு? ஒரே நாள்ல ஆளே மாறி இப்படி பேசுறான். இனியா இனியன்தான், ஆனா இனிமையா இல்லையா பெரியமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்க அவளை எதுக்கு வெளியே அனுப்பினீங்கள்? அவ சிலைய திருடி இருக்கா. எது? என் பொண்டாட்டி சிலைய திருடி இருக்காளா? ராசாதே, என் மயில என் கோயில வா வாடி சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க. வா சொல்லலாம். கொஞ்சம் ஓவரா தான் போறான். வா. இவ்வளோ பாருங்க, இவ மூஞ்சிய பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு சிலைய திருடுற மாதிரியா இருக்குது? பாவம் இவ குழந்தை. என்ன இவளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ண போனா அங்க சிலை இல்லை. உடனே இவ தான் எடுத்துருப்பான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு ராசாத்தி தான் காரணமாயிடுமா? எதுக்கு எடுத்தாலும் ராசாத்தி, தொட்டதுக்கெல்லாம் ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. அவ கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம். அடிக்கிறது என்ன திட்டுறது என்ன நீங்க எல்லாம் செய்வீங்க. அவ பாவம் வாயில்லாத பூச்சி. இவளும் எழுத்து பேச மாட்டா, நானும் பேச மாட்டேன். அதனால இவளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இனியா நீ ரொம்ப பேசுற. நீங்க பேசுறத விடவா நான் பேசிட்டேன்? நான் என்ன பேசிட்டேன்? வீட்ல உங்க அப்பா இல்லன்னு இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கியா? இனியா நீ இதை கண்டுக்காத. ரசட்டி சாப்பிட்டியா சொல்லும்? இல்ல மாமா. இல்லையா? ஏய் புனிதா. அண்ணா அண்ணி சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அண்ணா நான் கொடுத்தேன், ஆனா புடுங்கிட்டாங்க. என் பொண்டாட்டி சாப்பிட்ட சாப்பாட்டை புடுங்கிட்டாங்களா? ஆமாண்ணா. யாரு யாரு யார் புடுங்கண்ணா? சொல்லு ராசாத்தி, யாரு? அம்மா. அத்தை அங்க இருக்காங்க. ஓ சாரி அண்ணி. நீங்க சாப்பிடும்போது உங்க சாப்பாட்டை புடுங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோபம் வருமா இல்லையா? எவ்வளோ பெரிய வீட்டில் என் பொண்டாட்டிக்கு உள்ள வர இல்லை, அனுமதி இல்லை. அவ சாப்பிட்றதுக்கும் அனுமதி இல்லை.